நான் வைகை அணையிலே வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே முதல்வர் அவர்கள் வெண்ணிற ஆடை என்ற படத்தில் நடிப்பதற்காக கும்பக்கரை ஷூட்டிங்காக வந்திருந்தார்கள். அங்கே அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும் என்ற அண்ணன் அவர்களின் பாடலுக்கு ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அதை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் நான் நின்றிருந்தேன். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த நேரத்தில் 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு நான் காசு இல்லாமல் வைகை டேமில் தண்ணி அடிச்சுக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஹோஸ் பைப் பிடிச்சி வைகை டேமில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். ஸ்ரீதர் சார் வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு டைரக்டர். எனக்கு, பாரதி ராஜாவுக்கு, அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு, எல்லோருக்குமே அவர் என்றால் எங்களுக்கு ஒரு கனவு. அவர் எங்களுடைய ஹீரோ. அவர் ஷூட்டிங் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நாங்கள் போனால் அங்கே அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும் பூவாடை கொண்ட மேனிதனில் ஆசை வெள்ளம் ஓடும், ஆசை வெள்ளம் ஓடும், இந்த பாட்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அதை வேடிக்கை பார்த்து இன்றும் என் மனதை விட்டு நீங்கள் அதுபோல் பாடல்களை, ஒரு பாடல் இல்லை, 2 பாடல் இல்லை, அண்ணா அவர்கள் கை தொட்டு இன்றும் அவரை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா எனக்கு மனசில் என்னுடைய நாடி நரம்புகளில் ஊறிப்போன இசையெல்லாம் அவருடைய இசைதான், அவரிட்ட பிச்சைதான், அவர் தூ என்று துப்பிய எச்சில்தான் எனக்கு உணவாக அமைந்தது. அதற்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன்.